வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு குட் ஈவினிங் கனடா ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். இன்றைக்கு செப்டம்பர் 3rd அண்ட் ட்ராண்டோவில் இப்போ டெம்பரேச்சர் 19 degrees Celsius அண்ட் டைம் நானோ 6 PM இன் ட்ரானோ. இன்றைக்கு குட் ஈவினிங் கனடாவில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்ட்டு லெட்ஸ் டேக் அ லுக் அட் அவர் அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட்டாக டாப் ஆஃப் தி ஹவரில் இப்போ கோவிட் கேசஸ் எல்லாம் திருப்பி ரொம்பவே கூடிக்கொண்டிருக்குது. அண்ட் இப்படியே போகிற ரேட்டில் போனால் அக்டோபரில் லைக் we can face up to 15,000 cases per day இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபோர்த் வேவ் வந்து அதை பற்றியும் Canada's Chief Public Health Officer Dr. Theresa Tam சொல்லியிருந்தா, so we'll be watching that. Then in our Canadian realm, இன்றைக்கு வந்து Prime Minister Justin Trudeau மிசிசாகால he was asked questions. அவர் வந்து 12 வயசுக்கு மேலே இருக்கிற ஆக்களுக்கு வந்து plane, cruise ships மற்றது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருப்பினமன்ற என்னென்று என்ஷூர் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ வேக்சின் பாஸ்போர்ட்ஸை பற்றியும் அண்ட் ஆல்சோ கே அண்ட் பைசெக்ஷுவல் மேனுக்கு இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் வித் கனேடியன் பிளட் சர்வீசஸில் வந்து அவர்களுக்கு டொனேட் பண்ண முடியாமல் இருக்கிறது அந்த டிஸ்கிரிமினேஷனை பற்றி அவருக்கு வந்து கொஷின் கேட்டிருந்தது. ஸோ ஹீ ஆன்சர் தட். ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். Then in our கலையரங்கம் we have a beautiful song Siriki by Mr. Local Vocal and our host Kalaivani is also going to be in that song, so we'll be watching that. Then வழக்கம் போலவே currency, weather and news with Dushanthi Gunaratnam பார்க்க போகிறோம். So let's get started. ஸோ சொன்ன மாதிரியே திருப்பியும் இப்போ கேசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்கை ராக்கெட்டாக கூடிக்கொண்டே இருக்குது. அண்ட் என்னவுமே டாக்டர் ட்ரெரேசா டாம் சொல்லியிருந்தால் நிறைய ஆக்கள் வந்து எஸ்பெஷலி யங் ஆக்கள் 18 to 39 வந்து அன்வேக்சினேட்டட் தான் இருக்கிறன்னா அவள் என்னமே வேக்சின் போடலை. ஸோ இப்படி போகிற ரேட்டில் போனால் நாங்கள் அக்டோபருக்கு வந்து 15,000 கேசஸை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட்டும் வந்து இப்போவுமே கூடிக்கொண்டிருக்குது. அண்ட் இப்படியே டிரான்ஸ்மிட் ஆனால் எஸ்பெஷலி வித் டெல்டா வேரியண்ட் நாங்கள் வந்து சூன் இன் அக்டோபர் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து கெப்பாசிட்டி எல்லாம் எக்ஸீட் ஆயிடும்னு சொல்லியிருந்தா. அண்ட் 15,000 கேசஸ் வந்து நாங்கள் இது வரைக்குமே கனடாவில் பார்த்ததில்லை பெர் டே. ஸோ அக்டோபரில் நாங்கள் இந்த டிரான்ஸ்மிஷன் ரேட் இப்படியே போனால் அதை வந்து அவ்வளோத்துக்கு ஹையாக வந்து இருக்கலாம் பெர் டே அண்டும் சொல்லியிருந்தா. அண்ட் நீங்கள் வேக்சினேஷன் போராட்டிக்கு ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் கெட் வேக்சினேட்டட் பிகாஸ் என்னவுமே கொஞ்சம் லைக் இதை சேஞ்ச் பண்ணலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து என்னவுமே we don't want to face another lockdown and be inside. ஸோ நீங்கள் போராட்டிக்கு கோ அஹெட் அண்ட் கெட் வேக்சினேட்டட். ஸோ இதை பற்றி இன்றைக்கி டாக்டர் ட்ரெரேசா டாம் என்ன சொல்லியிருந்தான்றது லெட்ஸ் வாட்ச் தட். So today we'll provide the latest update on the national epidemiology and modeling work that informs the ongoing management of COVID-19 in Canada. Since the previous update at the end of July, the Delta-driven wave has continued to accelerate along the strong resurgence trajectory. This is a crucial moment. We have a window of opportunity to rapidly accelerate vaccine uptake and close the protection gap in younger age groups with the lowest vaccine coverage. As we head into the Labor Day weekend and return to more indoor activities this fall, Canadians, whether fully vaccinated or not, are urged to maintain layers of personal protection, including masking and spacing, to protect themselves and others while helping to dampen the impact of the growing Delta wave. The previous modeling update, average daily case counts have increased rapidly from just over 640 per day nationally to almost 3,500 per day. Severe and critical illness trends that had been decreasing are once again on the rise. The latest 7-day average for the number of people with COVID-19 being treated in our hospitals each day has more than doubled since the last update to over 1,200 daily. Of these, on average, more than 440 were being treated in intensive care units, and there were an average of 13 deaths reported daily. More than 53 million doses of COVID-19 vaccines have been administered across Canada since vaccination began in mid-December, providing over 84% of the eligible population aged 12 years or older with at least one dose of COVID-19 vaccine, and 77% are fully vaccinated.
Covering this last stretch to reach very high vaccinating coverage across all eligible age groups could prove crucial to reduce the impact of the Delta-driven wave. Rapidly increasing vaccine uptake, including for first doses, will require public health and communities to urgently accelerate targeted approaches that reduce barriers, provide support, and reach people where they are. Everything from mobile clinics and drop-in access to more locations, information, language, and cultural outreach resources can make a difference to getting more of the population informed, confident, and protected. Nevertheless, where there are pockets of under-vaccinated people, there is an ongoing risk of rapid community spread, high numbers of hospitalization, and potential for emergence of new variants of concern. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, you're watching Good Evening Canada, sponsored by Golumbia Group. So சொன்ன மாதிரியே இனி வேக்சின் பாஸ்போர்ட் வந்து எல்லா இடத்துலையும் எஃபெக்டிவாக இருக்க போது சூனராக. ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டிருக்க வேணுமெண்டு. ஸோ என்ன போட்டிருக்காட்டிக்கு கோ ஹெட் அண்ட் கெட் வேக்சினேட்டட். ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அல்பர்டாவில் வந்து முதலே சொன்னவே நாங்கள் வந்து இனி மாஸ்க் எல்லாம் வந்து மேண்டட்டரியாக இருக்காது, இன்டோர்ஸில் எல்லாம் நாங்கள் அதை இல்லாமல் இருக்க போகிறோம் மேண்டட்டரியாண்டு. பட் இப்போ பார்த்தால் எல்லா இடத்தையும் விட அல்பர்டாலலாம் கேசஸ் எல்லாமே ரொம்ப டெய்லி கேசஸ் ஆர் கெட்டிங் ஹை. அண்ட் அதனால் வந்து அண்ட் ஸ்டில் ஓன்லி 70% தான் நாங்கள் வந்து வேக்சின் போட்டிருக்கணும். இன்னுமே நிறைய ஆக்கலாம் அங்கேயும் வேக்சின் போடையில. ஸோ அதுக்கு வந்து அல்பர்டா ப்ரீமியர் ஜேசன் கெனி என்ன சொல்லியிருந்தார் என்றால், நீங்கள் வந்து வேக்சின் போடால் பிஃபோர் October 14 முதல் நீங்கள் வேக்சின் போட்டால் ஒரு இன்சென்டிவாக $100 வந்து உங்களுக்கு கிடைக்குமெண்டு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு செகண்ட் டோஸ் எது போட்டாலுமே உங்களுக்கு ஒரு $100 வந்து இன்சென்டிவாக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோமெண்டும். அண்ட் ஆல்சோ மாஸ்கிங் வந்து முதல் வந்து இப்போ மேண்டட்டரியாக இல்லாமல் இருக்குது. பட் September 4th டுமாரோவில் இருந்து இன்டோர் பப்ளிக் சர்வீசஸ் மற்றது ஒர்க் பிளேசஸில் எல்லாம் வந்து மாஸ்கிங் மேண்டட்டரியாக வந்து மாஸ்க் போட வேண்டி இருக்கும். பிகாஸ் கேசஸ் ரொம்பவே அங்கே அல்பர்டாவில் ஹையாக இருக்கிறபடியால். ஸோ அதை பற்றி இன்றைக்கு Alberta Premier Jason Kenney என்ன சொல்லியிருக்கிறாரு. Let's watch that. Overall, unvaccinated people have made up more than 80% of all hospital admissions since July the 1st. And since August the 1st, we've seen a steady increase in the number of COVID-19 patients in hospital in both ICU and non-ICU, with a rapid acceleration in the past week. On August 24th, we had 243 non-ICU patients in hospital. But on September the 1st, just 8 days later, we had 373, an increase of 54%. The intensive care situation is even more serious. On August 24th, there were 59 COVID patients in intensive care, and on September the 1st, there were 114. That's a 93% jump. But the vaccination status of the patients behind these numbers tells the real story. Of the 373 non-intensive care patients in hospital, 80% of them are unvaccinated. Of the 114 in intensive care, it's over 91% unvaccinated. So please get vaccinated. These numbers say it better than anybody ever could. The reality is that we as a government don't get to choose how the virus behaves or how many people choose to protect themselves against it. We just have to find a way of limiting the damage that it causes, especially to our healthcare system. The bottom line is this: 4 out of 5 Alberta adults have protected themselves
and helped reduce transmission by getting vaccinated. But 1 out of 5 Alberta adults have not. And their choices are now jeopardizing our healthcare system. So I'm going to be blunt. If you are unvaccinated, it is urgent that you protect yourself, our hospitals, and our entire community by getting the benefit of this miracle of modern medicine as soon as possible. If you have received only 1 dose, please step forward for your second dose, which provides powerful additional protection. What are you waiting for? You've already had the first dose. Please step forward for that second dose. If you have concerns about the safety of the vaccines, please speak. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. Hi guys, welcome back. So once again நீங்கள் வந்து அல்பர்டாவில் இருந்தால் October 14க்கு முதல் get vaccinated. ஸோ உங்களுக்கு வந்து $100 இன்சென்டிவாக கிடைக்கும். இப்போ டைம் 8:18 PM in Toronto. ஸோ தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார், லிபரல் கவர்மெண்ட் திருப்பியும் ரீஎலெக்ட் ஆனால் ப்ரொவின்ஷியல் வேக்சின் பாஸ்போர்ட் எல்லாமே வந்து சர்டிஃபை பண்ணப்படும் ஃபெடரல் கவர்மெண்ட்டால். அது இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸுக்கு வந்து அது வந்து அப்ரூவ் ஆகிருக்கும் என்று சொல்லியிருந்தார். அன்டில் ஒரு ஃபெடரல் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் கிடைக்க மட்டுக்கும் ப்ரொவின்ஷியல் பாஸ்போர்ட் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் வந்து அப்ரூவ்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தார். அண்ட் அவர் சொல்லியிருந்தார், ஒரு வேக்சினேஷன் பாஸ்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக ப்ரொவின்ஷியல் லெவலில் தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் ப்ரொவின்ஷியலுக்கு தான் தெரியும் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பற்றி. ஸோ அது ப்ரொவின்ஷியல் லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய ப்ராவின்சஸ் வந்து ஏற்கனவே வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ண தொடங்கிட்டுது. அண்ட் ஹீ ஆல்சோ செட் ஒரு வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டின் மெயின் பர்பஸே அது ஒரு ட்ராவலுக்கும் அண்ட் ஆல்சோ லோக்கல்லி நான் எசென்ஷியல் சர்வீசஸை எல்லோரும் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு தான் அது வந்து வேக்சினேஷன் பாஸ்போர்ட் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தேவைப்படும் என்று சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ அவர் வந்து கொஷன் பண்ணியிருந்தவர்கள் இன்றைக்கு நிறைய கே அண்ட் பைசெக்ஷுவல் மென்னுக்கு வந்து கெனேடியன் பிளட் சர்வீசஸில் அவையோட பாலிசிஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவையில் வந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு அவையில் ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றியும் அவர்கிட்ட கொஷன் கேட்டிருந்தவேல் இதுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தார், இதை வந்து எல்லாத்தையும் நீக்க வேணும், இந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த பாலிசிஸை நீக்கி அவைகளுக்கு வந்து ஈக்குவலி ரைட்ஸ் கொடுக்க வேணும்னு சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ அவர் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார், ப்ரீமியர் டக்ஃபோர்ட் வந்து வேக்சின் பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணதுக்கு ரீசனே லாஸ்ட் வீக் லிபரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தவேல் $1 பில்லியன் வந்து வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து அலோகேட் பண்ண போகிறோம்ட்டு சொல்லியிருந்தார். இல்லாட்டிக்கு வந்து ப்ரீமியர் டக்ஃபோர்ட் ஸ்டெப் அப் பண்ணியிருக்க மாட்டார். அண்ட் பட் அதுக்கு வந்து ப்ரீமியர் டக்ஃபோர்ட் சொல்லியிருந்தார், இல்லை தான் வந்து இந்த டைமில் வந்து ஒரு ஃபெடரல் எலெக்ஷன் வந்து ஒரு அன்னெசரியான திங், அது தேவையில்லை, அதனால தான் இந்த வேக்சினேஷன் பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் டிலே ஆகி கொண்டிருந்தது என்று சொல்லியிருந்தார். பட் லாஸ்ட் வீக் மட்டுக்குமே ப்ரீமியர் டக்ஃபோர்ட் சொல்லிக்கொண்டான் இருந்தவர், ஒரு வேக்சினேஷன் பாஸ்போர்ட் வந்து ஒரு சொசைட்டியை ஸ்பிளிட் பண்ணுமெண்டு. ஸோ இப்போ தான் அப்ரூவ் பண்ணியிருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு ஒன்டாரியோவில் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் வந்து September 22 வந்து எஃபெக்டிவாக இருக்க போகுது, 2 days ஆஃப்டர் த எலெக்ஷன். ஸோ இதை பற்றியெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோட்ட கொஷன்ஸ் கேட்டிருந்த இன்றைக்கு மிஸ்ஸஸ் ஆகால. ஸோ அவர் அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாருன்ட்டு லெட்ஸ் வாட்ச் தட். You've gotten vaccinated. And for those who haven't, make sure you do. You've worn your mask. You stayed home. You canceled your plans. And now you want to get back to what makes you happy and know that you're not at risk and that your kids are not at risk as you do so. Canadians stepped up. They did the right things. They made those sacrifices.
They held strong for each other. And we're getting closer to the time where all that hard work and sacrifice will come to fruition. But in the last year and a half, it's been hard for Canadians to know what's safe and what's not. Clearly, it's a good idea to wear a mask in a busy place. It's the right thing to do to get your vaccine. What about the things we love that we haven't been able to do for a while? Well, when it comes to travel, we have a plan to make sure you don't have to wonder about the risks. We'll ensure that everyone 12 or older on a plane or train is fully vaccinated. So if you get on a plane like the one behind me today, you won't have to worry if the person beside you or across the aisle from your daughter has had both doses. You know they have. And with an airline like Sunwing, which has shown leadership on vaccination for all employees, you'll be covered when the staff come around to help with tickets or baggage too. You won't have to wonder about the risks. Now, Aaron O'Toole has said he would rip up this commitment on vaccines. I think Canadians know that's precisely the wrong choice at the wrong time. Think about it for a second. Even as anti-vaxxers harass frontline healthcare workers, Aaron O'Toole still won't even make sure his own candidates are vaccinated. And in fact, on healthcare workers, I want to say this. Do you remember when we were all going out every day to bang on pots and pans to show support for our extraordinary heroes on those front lines, to support them? Those frontline healthcare workers who were the only ones standing between us and the virus in those early days, working long hours, sharing stories of exhaustion and despair and hope at the same time. They inspired us to be there for each other as Canadians, to step up for each other the way they were fighting for us every day at a time where we didn't have vaccines. Well, now they need our help. Because even as they deal with rising cases in unvaccinated people, they're surrounded and being protested and being harassed and hassled and blocked by anti-vaxxers who are harassing them at the hospitals in BC and Ontario and right across the country. They need Canadians to come together once again in support of them. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. Hi guys, welcome back. You're watching Good Evening Canada, sponsored by Golumbia Group. ஸோ பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரியே நிறைய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்பவுமே ஹார்டாக அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்கணும் டியூரிங் பேண்டமிக். ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் நம்ம கஷ்டம் கொடுக்காமல் யூ ஹேவ் டு கெட் வேக்சினேட்டட். அன்வேக்சினேட்டடாக இருக்கிறவையில் மேக் ஷூர் யூ கெட் வேக்சினேட்டட் அண்ட் பி சேஃப். ஸோ இப்போ டைம் 9:25 PM. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் எங்களுக்கு எல்லாமே வேக்சின்ஸ் பற்றி நிறைய அப்டேட் வந்து த்ரூ அவுட் த பேண்டமிக். ப்ரோக்யூர்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் ப்ரோக்யூர்மெண்ட் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் தான் எங்களுக்கு அப்டேட் கொடுத்து கொண்டிருந்தவா. அண்ட் ஷீ இஸ் கரண்ட்லி ஒரு லிபரல் கேண்டிடேட் ஃபார் ஓக்வெல். ஸோ இன்றைக்கும் வந்து அவள் ஒரு வேக்சின் அப்டேட்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறா. ஸோ லெட்ஸ் டேக் a look. I want to say how happy I am to be joining you. I have to say, when I look at the bold and concrete plan in our platform, I couldn't be more proud to be a Liberal and part of this Liberal team. I first decided to run
as a Liberal candidate in Oakville in 2019, 2 years ago. And at that time, no one knew that the pandemic would befall our country and our world. The Prime Minister appointed me to be the Minister of Public Services and Procurement, and I'm honored to hold the role. I had no idea that I would be responsible for procurement of multiple goods to protect Canadians during this pandemic. Our government has worked relentlessly to deliver for Canadians. We have climbed what I call 3 mountains. In the first mountain, we procured 2.5 billion items of PPE for our frontline healthcare workers. We made sure we put in place long-term contracts to deliver PPE over the course of months and years if necessary. And we also built up domestic production of PPE. Now 40% of our contracts by dollar value are with Canadian manufacturers. In the second mountain, we procured over 50 million rapid tests for the provinces and territories and Canadians at large. And in the third mountain, we secured the most diverse portfolio of vaccines of any country in the world. We ensured that those vaccines arrived before the end of July, 2 months ahead of schedule. How did we do that? We negotiated extremely hard, even after executing those contracts last August. We phoned our suppliers, we texted them, we emailed them, we were on it day and night because we knew that we needed to have Canadians' backs. That was my goal, that was our government's goal, and we were not settling for anything less than the best. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. So, but time 9:29 p.m. in Toronto. ஸோ நெக்ஸ்ட் ஒரு போல் வந்து காண்டாக்ட் பண்ணவே கனேடியன்ஸுக்கு எலெக்ஷனுக்கு பிறகு அவில் டாக்ஸஸை பற்றி என்ன எதிர்பார்க்கணுமெண்டு அண்ட் அதில் தெரிய வந்தது என்னென்றால் கனேடியன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபெடரல் எலெக்ஷனுக்கு பிறகு டாக்ஸஸ் வந்து கூடுமெண்டு அண்ட் அது என்னென்னத்துலலாம் கூடுமெண்டு அவையில் எக்ஸ்பெக்ட் பண்ணினோம் என்றால் 82% வந்து அது வந்து லக்ஸரி டேக்ஸ் வந்து கூடுமெண்டு அவையில் நினைக்கணும் அண்ட் தேர் ஆல்சோ இன் ஃபேவர் ஆஃப் தட். ஸோ அவையில் வந்து அதுக்கு ஓகே ஃபீல் பண்ணோம். லக்ஸரி டாக்ஸஸ் வந்து இன்க்ளூடிங் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ், போட்ஸ் மற்றது ப்ரைவேட் ஜெட்ஸுக்கு வந்து டாக்ஸஸ் என்ன கூட்டுறதுக்கு 82% வந்து அதுக்கு ஃபேவராக இருக்கணும். அண்ட் தென் ஆல்சோ 81% வந்து வெல்த் டேக்ஸ் வந்து கூடினால் அவையில் வந்து ஓகே ஃபீல் பண்ணி வேணும்னு சொல்லியிருக்கணும். ஸோ வெல்த் டேக்ஸ் வந்து ஹையர் இன்கம் வச்சிருக்கிற ஆக்களுக்கு அவையோட டாக்ஸஸ் என்ன கூட்டுறதுக்கு 81% வந்து அதுக்கு ஓகே ஃபீல் பண்ணணும். அண்ட் தென் ஆல்சோ another 78% வந்து கோர்பரேட் டேக்ஸ் வந்து கூடினால் அவைகளுக்கு ஓகே இருக்குமென்னு சொல்லணும். ஸோ பிஸ்னஸஸ் especially financial sector like banks and also insurance companiesல வந்து taxes வந்து கூடினால் அவையில் ஓகே ஃபீல் பண்ணுவாண்டு Canadians are expecting. இதில் வந்து சில நேரம் taxes federal எலெக்ஷனுக்கு பிறகு கூடலாமண்டு. நெக்ஸ்ட் on that note நாங்கள் வந்து ஹவுசிங் வந்து இப்போ பேண்டமிக்கில் வந்து நிறையவே சேல்ஸ் போய் கொண்டாண்டு இருந்தது. பட் ஆகஸ்ட்டில் பார்த்தோம்னால் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ஹவுசஸ் வந்து ஹோம் சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்குது. எஸ்பெஷலி கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டுக்கும் இந்த இயர் ஆகஸ்ட்டுக்கும் பார்த்தாலே
ஒரு 19.9% வந்து ட்ராப் ஆகிருக்குது. அண்ட் ஈவன் ஃப்ரம் ஜூலையிலிருந்து ஆகஸ்ட்டில் பார்த்தாலே 8% வந்து ஃபால் ஆகிருக்குது. அண்ட் இதுக்கு மெயின் ரீசன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தால் ஹவுசிங் இந்த ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. அண்ட் ஆல்சோ சப்ளைஸும் வந்து 43% வந்து ஃபால் ஆகிருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ பிடிங் எல்லாமே ரொம்பவும் ஹையாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ ஹவுஸஸையும் சேல்ஸுக்கு போடுறதில்ல. அதனால தான் கொஞ்சம் ஆகஸ்ட்டில் வந்து ஹவுசிங் rates குறைஞ்சிருக்குது. அண்ட் கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் ஒரு ஆவரேஜ் ஹவுஸ் பார்த்தால் ஆகஸ்ட்டில் போன வருஷம் ஓன்லி அரவுண்ட் 951,000 தான் இருந்திருக்கு. பட் அதே இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் வந்து ஹவுசிங் ப்ரைஸ் வந்து அரவுண்ட் $1,070,000 இருக்குது. ஸோ எஸ்பெஷலி டியூரிங் கோவிட் நிறைய ஆக்கள் வந்து ரூரல் ஏரியாஸ் அண்ட் சபர்ப்ஸில் வந்து நிறைய ஆக்கள் ரிமோட்லி ஒர்க் பண்ணுறபடியால் அங்கெல்லாம் நிறைய வீடுகள் வாங்கியிருக்கணும். ஸோ அங்கேயும் வந்து ஹவுசிங் ப்ரைஸஸ் ஆர் ரியலி ஹை. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இயருக்கு இந்த பேரண்ட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியலைன்னா சொல்லணும். இட்ஸ் இன் ஃபேவர். வீடு செல் பண்ணுற ஆக்களுக்கு தான் ஃபேவராக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் குறையுமென்று லெட்ஸ் ஹோப் ஃபார் தேட். ஸோ தொடர்ந்து லெட்ஸ் டேக் அ லுக் அட் அவர் கரன்சி. ஸ்ரீலங்காவில் இப்போ 190 ரூபீஸாக இருக்குது. அண்ட் இந்தியாவில் வந்து 60 rupees and 50 cents. ஸோ லெட்ஸ் டேக் அ லுக். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 190 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. You are watching Good Evening Canada, sponsored by Golumbia Group. By time 9:33 p.m. in Toronto and 19 degrees Celsius. So next, இன்றைக்கு வந்து நார்த் டொரண்டோவில் ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்டில் வந்து one man was shot and pronounced dead. So police வந்து Toronto police and York region police வந்து அந்த ஸ்பாட்டுக்கு அரைவ் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு கொஞ்சம் நேரத்துலேயே he was pronounced dead. அண்ட் இதுக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து சொல்லணும் இட் மே பி ரிலேட்டட் ஒரு கார் ஸ்டீலிங் இஷ்யூஸாக தான் இருக்கலாம். பட் இன்னும் வந்து ஒரு நியூஸும் ரிலீஸ் ஆகலை இதை பற்றி டீட்டெயில்ஸ். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு விட்னஸ் பண்ண ஒரு ஆள் சொல்லியிருந்த ஒரு பிக்கப் ட்ரக், ஒரு பிளாக் பிக்கப் ட்ரக் வந்து ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணி கொண்டிருந்த அது வந்து ஒரு 5 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை வந்து ஸ்ட்ரக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வெஹிக்கிளோட கொலைட் பண்ணியிருக்கண்டு. அண்ட் அதுக்கு பிறகு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிக்கல அந்த மேனை வந்து அவர் ஷார்ட் பண்ணியிருக்கிறாண்டு அவர் சொல்லியிருந்தா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் யூ கேன் கான்டாக்ட் த போலீஸ் ஒரு நீங்கள் அனானிமஸாயும் நீங்கள் க்ரைம் ஸ்டாப்பர்ஸுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம். ஸோ next in Good Evening Canada, we are going to go to Kalayarangam. We have a beautiful song Sirki by Mr. Local Vocal, our singer, and music by Steve Cliff. And I'm going to host Kalaivani is also in that song along with Mr. Local Vocal. So let's take a look. சாரல் காற்றே நீ நில்லு
பக்கம் உந்தன் அருகினிலே ஐய மனசெல்லாம் துடிக்கிறதே உந்தன் நினைவெல்லாம் சிலிர்க்கிறதே கண்ணே மினு மினு கண்கள் ஜோடிக்கையிலே சிரிப்பால என மயக்கிறியே என்னுள் பட்டாம்பூச்சி பறக்கிறதே அன்பே அடி சிறுக்கி நீ மட்டும்தான் என் மனசுல சரியா இல்ல தவறா உன்னை நினைச்சு இந்த கனவில தொலைஞ்சிட்ட வரியா கொஞ்சம் பக்கம் வரியா அடி சிறுக்கி நீ மட்டும்தான் என் மனசுல சரியா இல்ல தவறா உன்னை நினைச்சு இந்த கனவில தொலைஞ்சிட்ட வரியா கொஞ்சம் பக்கம் வரியா கொஞ்சம் பக்கம் வரியா கொஞ்சம் பக்கம் வரியா காதல் நதியே நீ நில்லு அழகிய பூவே நீயே கொஞ்சம் சொல்லு காதல் நதியே நீ நில்லு அழகிய பூவே நீயே கொஞ்சம் சொல்லு நீயும் நானும் கை கோர்ப்போமடி ஒன்றை சேர்ந்து நாமும் வாழ்வோமடி இந்த உலகத்தை வெல்வோமடி உயிரே நமக்கென்று ஒரு உலகமே நீ பிள்ளைக்குட்டி நாலு பெறுவோமடி அதில் கிடைக்கும் இன்பம் தனி சகியே அடி சிறுக்கி நீ மட்டும்தான் என் மனசுல சரியா இல்ல தவறா உன்னை நினைச்சு இந்த கனவில தொலைஞ்சிட்ட வரியா கொஞ்சம் பக்கம் வரியா அடி சிறுக்கி நீ மட்டும்தான் என் மனசுல சரியா இல்ல தவறா உன்னை நினைச்சு இந்த கனவில தொலைஞ்சிட்ட வரியா கொஞ்சம் பக்கம் வரியா அடி சிறுக்கி அடி சிறுக்கி அடி சிறுக்கி படபட எனவே தட தட எனவே இதயத்தில் தவித்தது நீயா அடக்கனவிலும் தினம் தினம் கண்ணமூச்சியாடி காதலை வளர்த்தது நீயா படபட எனவே தட தட எனவே இதயத்தில் துடித்தது நீயா அடக்கனவிலும் தினம் தினம் கண்ணமூச்சியாடி காதலை வளர்த்தது நீயா யாரா இவளா இது கனவா இல்லாட்டி என்ன ஸ்டூடியோல இல்லாம இங்க என்ன Hey, Kale. சம்திங் ராங் Hey, Steve. Hey, bro. What's up, man? catch up man What are you doing here, bro? சும்மா chillin', தெரியுதா? வச்சு செஞ்சிட்டோம் படுவாவி Ah! உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, you're watching Good Evening Canada, sponsored by Golumbia Group. What a beautiful song. Mr. Local Vocal நிறைய songs YouTubeல இருக்குது. You can watch that. And அவர் மாதிரி நிறைய artist Canadaல நீங்கள் இருக்கிறீங்க. You guys can send your songs to us, dance videos நம்ம send பண்ணுங்க. We will play it in our கலையரங்க. So next, every year வந்து Labor Day weekend என்றால் Canada air show வந்து நடக்கும், international air show வந்து Saturday Sunday நடக்கும் Labor Day weekend என்று. And this year also இந்த வருஷமும் வந்து நடக்க போகுது Saturday and Sunday from 12 p.m. to 3 p.m. நடக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் என்றால் you can go and watch it. ஸோ இந்த வருஷம் வந்து கோவிட் என்றபடியால் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் ஒன்றும் சொல்லல, பட் லேக் ஒன்டாரியோக்கு மேலே நடக்கிறபடியால் இஃப் யூ கோ டு ஹார்பர் ஃப்ரண்ட் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பட் இருந்தாலுமே இது வந்து நிறைய டொரண்டோ ரெசிடென்ட்ஸுக்கு வந்து பிடிக்காமல் இருக்குது என்றால் ரொம்ப சவுண்ட் டிஸ்ட்ரப்ஷன்
இன்ஃபெக்ஷனாக இருக்குது அண்ட் அவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி யங் கிட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு வந்து இது ஆங்ஸைட்டியை க்ரியேட் பண்ணுறபடியால் நிறைய டொரண்டோ ரெசிடென்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தவில் பட் ஐ நோ பார்க்க வந்து வடிவாக இருக்கும். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் நாளைக்கும் அண்ட் நாளைக்கு போய் பார்க்கலாம். On that note, long weekend வந்துட்டுது and இதுதான் லாஸ்ட் லாங் வீக்கெண்ட் பிஃபோர் summer ends. ஸோ நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க and you might wonder என்னென்னலாம் திறந்துருக்குது இந்த லாங் வீக்கெண்ட், என்னென்ன க்ளோஸ்டாக இருக்குண்டு. ஸோ அதே மாதிரி பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரியே சாட்டர்டே அண்ட் சண்டே இன்டர்நேஷ்னல் ஏர் ஷோ நடக்க போகுது. ஸோ யூ கேன் வாட்ச் தேட். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் டிரான்சிட் வந்து டிடிசி ஹாலிடே சர்வீஸில் ரன் பண்ணும். கோ டிரான்சிட் வந்து சண்டே ஸ்கெட்யூலில் ரன் பண்ணும். அண்ட் தென் மோவ்ஸ் வந்து ஸ்கியர் ஒன், ஈடன் சென்டர், ட்ரானோ ப்ரீமியம் அவுட்லெட், வான் மில்ஸ் அண்ட் பிரம்மலி சிட்டி சென்டர் வந்து திறந்திருக்கும் ஃப்ரம் 11 AM onwards. அண்ட் தென் மெயின் அட்ராக்ஷன்ஸில் வந்து ரிப்ளீஸ் அக்வேரியம் ஆஃப் கனடா, Canada's Wonderland, Casaloma, Toronto Zoo, CN Tower, Art Gallery of Ontario வந்து திறந்திருக்கும். நீங்கள் வேண்டிய வெப்சைட்டில் போய் பார்த்தா என்னென்ன டைமிங்க்கு ஓப்பனாக இருக்குமென்று யூ கேன் ஃபைண்ட் அவுட். அண்ட் தென் மண்டே என்னென்னலாம் க்ளோஸ்டாக இருக்குமென்றால் LCBO stores, the beer store, government offices, municipal buildings, banks and mail deliveries நடக்காது and Toronto Public Libraryயும் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ on that note நாளைக்கு வெதர் வந்து கொஞ்சம் லாங் வீக்கெண்டுக்கு நைஸாக இண்டியை விட பெட்டராக இருக்க போதுன்னா நான் கேள்விப்பட்டேன். ஸோ லெட்ஸ் டேக் a look at our weather. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதி குறைந்த வெப்பநிலை 18°C. நாளை நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 24°C, அதி குறைந்த வெப்பநிலை 15°C. நாளை நாள் சூரியொளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 24°C, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. நாளை நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதி குறைந்த வெப்பநிலை 12°C. நாளை நாள் சூரியொளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதி குறைந்த வெப்பநிலை 15°C. நாளை நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். இப்போ டைம் 9:44 PM in Toronto. ஸோ இப்போ குட் ஈவினிங் கனடா அந்த லாஸ்ட் போர்ஷனாக நாங்கள் கனேடிய செய்திகளுக்கு போக போகிறோம். கனேடிய செய்திகள் வித் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் இதுவரையில் இல்லாத மோசமான கோவிட் தொற்றின் அலை எதிர்கொள்ளப்படவுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியான புதிய மாடலிங் தரவுகளில் இந்த எச்சரிக்கை வெளியானது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய தெரசா டாம் இன்று மாடலிங் தரவுகளின் விவரங்களை வெளியிட்டார். கனடாவில் தினசரி பதிவாகும் தொற்றுகளின் எண்ணிக்கை இந்த மாத இறுதியில் முன்னெப்போதும் இல்லாத எண்ணிக்கையை எட்டலாம் என புதிய மாடலிங் தரவுகள் காட்டுகிறது. கனடா அடுத்த மாதம் 15,000 நாளாந்த தொற்றுகளை பதிவு செய்யலாம் என டாம் கூறுகிறார். கனடாவில் நாளாந்த தொற்று எண்ணிக்கை ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் சுமார் 700ஆக இருந்தது. தற்போது அந்த எண்ணிக்கை 3,500ஆக உயர்ந்துள்ளது. கனடாவின் கோவிட் நிலைமை விரைவாக மோசமாவதை தடுப்பதற்காக 18 முதல் 39 வயதுக்கு உட்பட்ட அதிகமானவர்கள் தடுப்பூசி பெற வேண்டிய அவசர தேவையை வலியுறுத்தினார். கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்ட தரவுகளில் 18 முதல் 29 வயதுக்கு உட்பட்டவர்கள் 74% மற்றும் 30 வயதுக்குட்பட்டவர்களை 77% பேர் முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது.
40 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 82% முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கனடாவில் கோவிட் தொற்றின் காரணமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இன்று 27,000 தாண்டியுள்ளது. இன்றுடன் கனடாவில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 27,006 என பதிவாகியுள்ளது. இன்று மாத்திரம் 4,127 தொற்றுக்களை கனேடிய மாகாணங்களும் பிராந்தியங்களும் பதிவு செய்துள்ளன. இன்று ஆல்பர்டாவில் 1,401 தொற்றுகளும் 2 மரணங்களும், ஆன்டாரியோவில் 807 தொற்றுகளும் 6 மரணங்களும், கியூபெக்கில் 750 தொற்றுகளும் 2 மரணங்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 671 தொற்றுகளும் 3 மரணங்களும், சஸ்கச்சுவானில் 418 தொற்றுகளும் பதிவாகின. ஆன்டாரியோ சட்டமன்ற அமர்வுகளை ஒத்திவைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பொது தேர்தல் முடியும் வரை சட்டமன்ற அமர்வுகளை ஒத்திவைக்க புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பொது தேர்தல் வாக்களிப்புக்கு 2 வாரங்களுக்கு பின்னர் சட்டமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகும் என இன்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் அக்டோபர் 4ஆம் தேதி சட்டமன்ற அமர்வுகள் ஆரம்பமாக உள்ளன. ஜூன் ஆரம்பத்தில் இருந்தே கோடை விடுமுறையில் உள்ள சட்டமன்றம் செப்டம்பர் 13 மீண்டும் ஆரம்பிக்கவிருந்தது. இன்று ஒன்டாரியோவில் மீண்டும் 800க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று 807 புதிய தொற்றுகளையும் 6 மரணங்களையும் சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்தனர். இன்று புதிய தொற்றுகளுடன் அடையாளம் காணப்பட்டவர்களில் 628 பேர் முழுமையாக தடுப்பூசி பெறாதவர்கள் என தெரிய வருகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Hi guys, welcome back. குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வரப்போகிறது. இன்றைய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோட ஃபேஸ்புக், யூடியூப், IPTV மற்றும் GC தமிழ் ஆப் மூலமாக இணைந்திருக்கலாம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் உங்களுக்கு ஃபீட்பேக் உங்களை தெரிவிங்கோ. அண்ட் ஆர்டிஸ்ட், கனேடியன் ஆர்டிஸ்ட், நீங்கள் உங்களோட கிளிப்ஸை சென்ட் பண்ணலாம்.